தென்னாடு புலவர் எல்லாரும் மச்சான் இப்படி வா அரிசி நேரம் வாரி மூட்டை அரிசி பிடிச்ச மாதிரி எல்லாம் போனா
நீ பாடுந்தா அவருக்கு ஒண்ணும் பிடிக்கல. நான் மாறுற மாதிரி பாட்டு சுராங்கனி சுராங்கனி சுராங்கனிக்கா மாலுக்கனவா லைட்டா அப்படி புரியுறா யாரும் தெரியாது பாலுமா தேவா ஐயோ எடுக்காதீங்க சத்தியமா எடுக்காதீங்க தேவலைங்க உடம்பு தெரியலங்க அதான் உன் அம்மா குழி சேர்த்து யாரம்மா சுராத்திரா ஐயோ பத்தினி பச்சை பத்தினி எனக்கு கொஞ்சம் அடிப்பேன் எப்படி யம தர்ம யம தர்ம ஆமா கைத கைத ராஜா
அப்பா அம்மா யார் தெரியுமா? ஒப்பா அம்மா யாருன்னு என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? உங்க அம்மா உங்க அப்பா கல்யாணத்துக்கு நாங்க என்ன வச்சோம்? இல்ல ஒம்மாளுக்கு புள்ள பேர் பாத்துருப்போமா, ஒம்மாளுக்கு சூடு கொடுத்துருப்போமா. நான் இல்ல அவன் சொல்ல சொன்னாங்க. யாரு? அவனே சொன்னாரா? நீ சொல்லலாமா? மாமா ஹை ஓ ஏடா தாமானியா அவன் ஒருத்தவனா இருக்க மந்திரி. தம்பி நீ என்ன வர்றனியா? ஏங்க நான் வாத்துக்காரமா கூத்து பார்க்க வந்துக்கிறேன். அதுக்கு வந்தீங்களா? கூத்து நல்லா இருக்குதா? கூத்து நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்குது மகாராஜா. நீங்க ஆடுற ஆட்டத்தெல்லாம் பார்த்துட்டு என் மனசுக்கு பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா உங்களுக்கு வைக்கலாம் தாம்பளம் தாம்பளம் ஓட்டால பார்க்க வைக்கிறேன். வெத்தலை பாருங்க. அப்படி சொல்றேன். வெத்தலை பாக்கு வெத்தலை பாக்கு. ஓய் ஐயா ஜெமா தர்ம வட்டரிக்கும். எங்க அப்பா மேல தெரியுமா? சூரிய பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் சாயா தேவிக்கும் இரண்டு பிள்ளைகள். ஏண்டா ஒதுங்கி நிக்கிற தேவடியாளுக்கு தேசம் மட்டும் பையா. எம்மா 2750 ரூபா கூலி வாங்குறான். சரி இருக்கட்டும். உத வாங்கி ஏசையான மாதிரி மாறுற. ஏண்டி சீமை ஏறி மாட்டேங்கிற நீ வாங்கலாம் அம்மா வேணாலும். ஏன்னா கொஞ்சம் வேலை சூரியன் அவங்க அம்மாளுக்கு வந்து புள்ள கொடுத்தா அப்ப வேலை கொடுக்கலையா? ஓய் ஐயா சூரிய பகவானுக்கும் சாயா தேவிக்கும் பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகள். யார் தெரியுமா? இது யமதர்மன் ஒன்று யமதர்மன் ஒன்று சனியன் இரண்டு. சனி இன்னைக்கு புடிச்சதுல உனக்கு சனி. அந்த சனிங்கிற பாரு 7 ஆண்டு காலம். ஆமா உன்னை பாத சனி புடிச்சாயமாவ நீ கண்ணி கை மாட்ட. கம்யூனிட்டி கல்யாணம் கூட மாநாடு தேட போயா. ஆனா இவனாவது அவன் என்ன பண்ணுவான் முதல்ல நம்மள சனிய புடிச்சிருவான். ஆனா புடிச்சு 7 ஆண்டு காலம் புடிச்சு ஒரு ஆட்டி கொஞ்சம் விட்டுருவான். ஆனா இவங்கிற பாரு உயிரையும் பிடிப்பா மயிரையும் பிடிக்குவான். உயிரும் முடிப்பா. நீங்க ஒரு அப்பனை போனா எங்க அண்ணன் காலி மேல அடிச்சு பாருங்க. தம்பி அப்படி இருந்தா சரியா? ஐயா யமதர்மன் ஒன்று யமதர்மன் சனியன் இரண்டு. அது மட்டும் தான் எனக்கு தெரியும். எனக்கு தினந்தோறும் என்ன வேலை தெரியுமா? மயில புடுங்குறது. உயிரை பிடிக்கிறானுங்க. ஐயோ ஐயோ மாறி போய் வந்து எனக்கு என்ன தெரியுமா? தினந்தோறும் உயிரை பிடிப்பது வழக்கம். ஆமா 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 ஐயா நீதி தவறாத மன்னன். தவறாத மன்னன். நீதி தவறாத மன்னன். தவறாத மன்னன். ஐயாண்டா அது இருக்கிறாப்பா. ஆமா ஐயோ டேய் என்னடா அரா அரா இவர் நீதி தவறாத மன்னன். ஓஹோ நீதி தவறாத மன்னன். விட்டால் தேவாரி இந்த மயிர்ல தான் இருக்குது மலை. மயிர்ல தான் இருக்குது மலை சொல்றாங்க. நான் சொல்லுவேன். ஐய் இது இருக்குப்பா. ஒரு இதயம் மயிராக இருக்கக்கூடிய இது மேல் மலையாகப்பட்டது இருக்கின்றது. கீழே அக்கினி வாரி ஓடுகின்றது. ஒரு நாளைக்கு நீதி தவறிவிட்டால் அந்த நீகப்பட்டது அருந்து அக்கினி ஆற்றிலே வந்து. அதாவது நீதி தவறிவிட்டால் இந்த மயிரானதை அருந்து இந்த அக்கினி ஆற்றிலே அவிழ்த்து விடுவார். அப்படி கூட சாவ மாட்டேன் தேவடா பையன். அப்படி இருந்தா சரியா? விலகிட்டு வரா அண்ட மண்டலம் எல்லாம் கண்டோரணவனங்க யம தர்மன் வந்து மேவினே வேடிக்கையாக யம தர்மன் வந்து மேவினே பார்வையோ நல்லா போய்த்துறாரு. கண்ணுங்க அப்படி யமதர்மன் தான் தெரியும். திருமணம் எவ்வளோ பண்ணி எவன் பொண்ணு கொடுத்தான் அவனை பார்த்தேன்னு வச்சுக்கா.
மனைவிமார் சொல்லுங்க. எனக்கு எத்தனை மனைவிமார்கள்? எத்தனை மனைவிமார்? 8 பேர். ஐயோ மகாராஜா, உனக்கு நான் 8 பொண்டாட்டிக்குது. அப்படி 8 பொண்டாட்டி இல்ல தெரியும். ஒருத்தர் கூட என் கூட வாழலாம். ஒரு வேலை செய்து சரியில்லை நாங்க. டேய் என்ன வேலைடா? ஒண்ணுங்க வீட்டு வேலைங்க, வீட்டு வேலை. அடப்பாமானே. ஏய் அப்ப கட்டி நான் ஊர்ல விட்டாத அவரு. என் மனசு இப்பதான் குளிர்ல எப்படியா கூடுவேன். சரி, கூட 8 மனைவிமார்கள். அதாங்கப்பா, பாதுகாப்பு இருக்கிற கட்டவரில்ல சீவு பிடிச்சு அப்படியே புழு பிடிச்சு நாத்து அடிக்கிற தம்பி. அதான் மன என்ன கவுல் அடிக்கணும் பார்த்தேன். மழைக்கால இருக்கின்றது. அதனால் 8 மனைவிமார்கள் என் கூட இல்ல. அதனாலதான் ஒரு பொண்டாட்டி கூட கட்டினா. அந்த 8 பேரும் இப்ப எங்கிறாங்க தெரியுமா? யாருக்கிட்ட? என் ஊர் கொட்டூர்ல தான். கொட்டூர்ல கிட்டத்தட்ட எதற்கான சபையை யாருடைய கணக்கு முடிந்து விட்டு பார்க்க வேண்டும். அதனால் சித்திரபுத்திரன் கூப்பிடுறேன். சித்திரா புத்திரா இங்கு வருமே. சித்திரபுத்திரா அடியா சித்திரபுத்திரா அடியா சித்திரபுத்திரா. ஐயா வணக்கம். எழுந்துரு, சுகமாக வந்திருப்பா. எழுந்துரு சித்திரபுத்திரா. ஐயா ஐயா என்ன ஐயா? ஓ, என்ற தினத்திலே யார் கணக்கு முடிந்துவிட்டதுப்பா. ஐயா ஐயோ என்னடா போனது? அந்த காலத்து போனேன். ஹலோ எமலோகமா? பாண்டிச்சேரி வம்சம். ஆமா ஆமா, பாண்டிச்சேரி பக்கமா வந்த மாதிரி. என் மூலத்துல ஆமா 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 ஆமா. அந்த பாலமாவா தேவா சூரவேசாடுற கணக்கு முடி போச்சு. ஐயோ ஏட்ட திருந்து போற மக்களை வை. ஏன் கணக்கு முடிச்சா? ஏன் கணக்கு முடிச்சா? எமனுக்கே எமன இப்போ ஏட்ட திருந்து வா. ஏன் திறந்துருச்ச? திருப்பி பாரு. திருப்பிட்ட என்னது? ஆமா என்னது? ஏன் கணக்கா? ஐயோ மகாராஜா மகாராஜா சரி விடு. இது அடியில போட்டுட்டா? அடியில போட்டுடலாம். போட்டுறேன். யார் கணக்கு பாரு. இரு என்னது? மத்தல கணக்கா? கம்பெனி புது எலும்பா வருதானே. டேய் அவன் கணக்க பாக்காதீங்க, பயணி கணக்க பாக்காதீங்க. அவன் கணக்கு முடிதான் அப்புறம் மத்தல கணக்கா. அடியில தூக்கி போடு. என்னது? கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் தாலுக்கா அரும்பாக்கத்தை சேர்ந்த லாக்கு கணக்கு முடியும். இது அடியில போடுற இரு. என்னது? அன்னமுத்து கணக்கா? அவர் இருந்தாலும் நம்மள ஐயோ அங்கமுத்து கணக்கா இப்ப பாக்காதீங்க. அடியில போங்க, அடியில போடு. அடியில போட்ட என்னது? சாந்த சீலம் கணக்கு முடிஞ்சு போச்சா? ஐயா மகாராஜா மகாராஜனுக்கும் ஒரே ஒரு பிள்ளை அவன் கணக்கு அப்படியே அவன் கணக்கு முடிந்து விட்டாலும் இதோ தருகிற மாதிரி பாசகை உடனே சென்று அவன் உயிரை காப்பிட்டு வா. பாசகை தனியாட்டா பாசகை தனியா இருந்தா
போனேன் அப்படியே போய் அவன் உயிர் அப்படியே லட்டாட்டு புடிச்சு வந்துருப்பான். உயிரை கொடு. ஐயா மகாராஜா போய் உயிரை கவலான்னு போனேன். அப்படியே எடுத்து வந்துருப்பேன். அப்படியே கையில அப்படியே புடிச்சு வந்துருப்பேன். நான் என்ன மயிரை புடுங்கினேங்க. ஏடா ஐயா போய் பாச கயிறு வீசும் போது அப்படியே அக்கினி கயிறு போட்ட உடனே அக்கினி சுவாலை வீசுகிறது. அதனால் கிட்ட போக விடவில்லை. உயிரே கிடைக்கவில்லை. புரிய முடியா போய் உயிரை சும்மா ஐயா சாந்த சில உயிரை பிடிக்காத வந்துட்டார். அவ பக்கத்துல இருக்கிறான். ஆமா கற்புடைய பெண்ணு கற்பகவல்லி அவ மனைவி இருக்கிற வரைக்கும் சாந்த சிலை உயிராகப்பட்டது பிடிக்க முடியாது. பிடிக்க முடியாது. ஆமா அதுல இப்ப என்ன செய்ய போயிரு சாந்த சிலைக்கு தாங்கள் ஏற்படுத்த வேண்டும். தாங்களோட ஏற்படுத்தி எங்க இருந்தாலும் ஜலம் கொண்டு வரேன். படுங்க படுங்க. நாடு சம்பளம் செல்ல
சுவாமி நீங்க தண்ணி கேட்டீங்களா அல்லவா சாப்பிடுங்க சுவாமி ஐயா அந்தவா ஐயா சாமி ஐயா மாடிராஜா மாடிராஜா எனக்கு இந்த முள்ளு கல்போட்டே என தேடிய ராஜாவே எனக்கு இடம் பெருத்தே எனக்கு நன்னாடி நான் இந்த முள்ள தள்ளி வச்சி என் சாமி இடம் தர ஒதுக்கி நச்சி என் இந்திரரே என் சுவாமி உடனே கை பிடிச்சே எனக்கு இந்த முள்ளு குத்திரது என் சாமி இனத்தாரே பேசினது எனக்கு இருக்க வேணும் என் சாமிக்கு கொள்ளலையே எனக்கு சங்க முள்ளுகள் கோட்டே என்ன தேடிய ராஜாவே எனக்கு ஜன பெருத்தே இன்னைக்கு நன்னாரு என் சாமி இந்த சங்க முள்ள தண்ணி வச்சு என் சாமி ஜனத்தார ஒதுக்கி வச்சு என் சதிரரே என் சுவாமி உடனே கை பிடிச்சு இந்த சங்க முள்ளு குத்திராது என் சாமி ஜனத்தாரு பேசுறது எனக்கு சலிக்கமானோ என் சாமிக்கு கொள்ளலையே என் சாமி எனக்கு புத்தூரு ரோட்டு தானோ இந்த பாவி நான் பொண்ணாவோ இன்னைக்கு நான் காட்டு தானே இந்த பொண்ணா போவ காட்டிலே ரெண்டு புளியும் விளையாடும் புளி பாம்பாரி விளையாடும் அந்த புளிக்கான புத்தி சொல்லி புளி நாகத்துக்கான கையெடுத்து இந்த பொண்ணா ஒடுக்கிறேனே என் சாமி பூமி வர இன்னைக்கு நான் அஞ்சிறேனே எனக்கு மத்தூரு ரோட்டு தானா என்ன தேடிய ராஜாவே இந்த மங்க போவோம் நீ நான் காட்டு தானே இந்த மங்க போவோம் காட்டிலே ரெண்டு மாடு விளையாடும் மலை பாம்பா இரண்டு விளையாடும் அந்த மானுக்கான புத்தி சொல்லி என் சாமி மலை பாம்புகளா கையெடுத்து இந்த மங்க ஓடுகிறேன்னு உன் மாளிகை வேற இன்னைக்கு சுவாமி அஞ்சிரனே என் சாமி எனக்கு அத்தியமார பறந்தி என்ன தேடிய ராஜாவே எங்க அத்தை வீட்டு இன்னைக்கு நான் மெத்த கட்டி எங்க அத்தை வீட்டு மெத்தையிலே ரெண்டு அரும்பு கட்டி தொங்குதுன்னு அந்த அரும்பு பொறுத்த மில்ல எனக்கு வந்த அத்தமாவே நீங்க சொந்தமில்லை பாவம் பாவம் என்ன தேடிய ராஜாவே எங்க மாமி எங்க மாமி வெட்டி மெத்தையிலே எனக்கு மாலை கட்டி தொக்குது அந்த மாலை பொறுத்து மில்லே எனக்கு வந்த மாமாவை இன்னைக்கு சொந்தம் இல்லை என் சாமி எனக்கு சொந்தமா வந்த ஐயா மாமா ஒரு நாள் ஒரு பொழுது ஒன்று தொட்டு நான் பார்க்கவில்லை என் சாமி என் ஆண்டவா
எனக்கு பொண்ணு திருவலையே என தேடிய ராஜாவே என் சாமி நான் பிறக்கும் போது எனக்கு நீ போட்ட வலையே எனக்கு பிறகு மாதிரி எனக்கு போட்டியா சாமி என்ன பொண்ணு ரோடு வாசலிலே எனக்கு தேடிய ராஜாவே எனக்கு பொடி பொடியா எனக்கு ஆகுதம்மா எனக்கு தங்க திருவலையே என தேடிய ராஜாவே இன்னைக்கு நான் தவற போது அன்னைக்கு நீ போட்ட வலையே என் சாமி இந்த தருமுரோடு வாசலிலே என தேடிய மன்னவரே எனக்கு தமிழ் போடி இன்னைக்கு ஆகுதம்மா எனக்கு குறை இருக்கிறேன்னு என தேடிய மன்னவரே நான் இன்னைக்கு குதித்தேன் இன்னைக்கு நான் கிடத்துக்குள்ளே இந்த குறை ஒரு புறமா என தேடிய ராஜாவே இன்னைக்கு குமரி போட்டு இன்னைக்கு நான் பலமாயே எனக்கு வரப்ப போடலங்க என தேடிய ராஜாவே எனக்கு வங்கி வங்கி இன்னைக்கு கத்திட்டிக்கா என் ஆண்டவா இன்னைக்கு நீ வாழ அடைச்சு போக போதி என மாலை இட்டு என் கண்ணாளா எனக்கு வார்த்தை போட்டு இன்னைக்கு சொல்லலையே எனக்கு சகப்ப போடலங்க என தேடிய ராஜாவே எனக்கு செட்டு சண்டா இன்னைக்கு கத்திரிக்கா என் சாமி இன்னைக்கு நான் சீரடைந்து போக போதி என தேடிய மன்னவரே எனக்கு ஒரு சேதி ஓடி இன்னைக்கு சொல்லலையோ இதுக்கெல்லாம் காரணம் நாரதன் தானே. கவலை அடிக்க தூக்கு சாமி மலையில் இருந்திருந்தாலும் நான் பொட்டோட பூவோட பொட்டி வந்து நான் இருப்பேன். அம்மா தாச்சார் இன்னைக்கு போக வேண்டாம், ஒரு பத்திரி பெண்ணாச்சே இந்த அரண்மனையே இருந்து முருகன் உருவா பெத்த பத்து முருகட்டாயா விலக மரியாதை காமாச்ச மௌலகி ஏற்றி தூபதேவி நெய் விலகி ஏற்றி முருகனுடைய ஆராதன மந்திரத்தை உச்சரித்த அந்த முருகன் வருவா காட்சி கொடுப்பாரு. உன் சாமி உன்னை வீட்டு தேடி வருவாரு சொன்னாரு. அந்த நாரதனுடைய வார்த்தையை கேட்டி இன்னைக்கு நான் நாசமானேன் பாலி. நாரதா நாரதா நாராயணா கற்பகா அம்மா கற்பகா நீ சொன்ன வார்த்தை கேட்டுதானே என் சுவாமி தாசி அரண்மனை இருந்தாலும் இருந்திருப்பாரு. அரண்மனைக்கே வர வேண்டும் என்று நீ சொன்னாரு. முருகன் ஓபித்து பற்றி முருகன் தாய் அவளுக்கு முடியாத காமாட்சி விளக்கு ஏற்றி வத்தி அவருக்கு தோம தெய்வ நிலை நெய் விளக்கை ஏற்றி வத்தி அவருடைய ஆராதன மந்திரத்தை நீ சொன்ன வார்த்தை கேட்டு நான் உச்சரித்தனே. ஒரு மண்டல நான் பத்தி நான் தவம் இருந்து அல்ல மகளமாக நான் பட்டினியா இருந்து ஆராதன மந்திரத்தை உச்சரித்து தப்பாவிக்கு அந்த முருக பெருமானு எனக்கு அள்ளி கொடுக்கவில்லையே. அம்மா ஐயா தங்களுடைய பாதத்துக்கு இந்த கற்பகவல்லி சுகமாக வாழ கடவுள். இப்ப என்ன நடந்தது? பூவோடு பொட்டோடு நீ வாழ கடவுது. எப்படி ஐயா வாழ முடியும்? எப்படி ஐயா வாழ முடியும்? பொருந்தானா வரே மாண்டா போவாதி
எப்படி ஐயா ஒரு பெண்ணா பிறந்தவன் அகராஜியா வாழ ஐயா நாரதா, நீ சொன்ன வார்த்தை தான் நான் கேட்டேன் ஐயா. பாத்தியா எங்க வீட்டுக்காரி எப்படி இருக்கிறாரு பாத்தியா? ஐயா, சாமி மாட்டி வச்சாரே. இப்ப உன்னுடைய கணவர் உயிர் மாண்டு விட்டது. ஆமா ஐயா. அதனால் சாம்பலாபுரி வேந்தன் உன் கணவர் உயிரை பிடித்து கொண்டு போயிருந்தான். பிடித்து கொண்டு போறாரு ஐயா. ஆமா, இப்ப ஒண்ணு நீ அஞ்சு கலங்க வேண்டாம். கற்பகம் தேவர் மூவர் வந்தாக்கா கண்டிப்பா சாம்பலாபுரி வேந்தன் உயிரை விட்டு போயிடுவான். நீங்க சொன்னீங்களே முருகனுடைய ஆராதனை வந்திருந்தா உச்சரித்தா தேவரும் உமரை கண்ணால பார்க்கலாம். ஆமா, யமதர்மனை கண்ணால பார்க்கலாம். மதனரே கண்ணால பார்க்கலாம், தேவர் மூவரே பார்க்கலாம். இறந்த போன ஆமா, ஒரு பணத்துக்கு உயிரை கொடுக்கலாம் என்று சொன்னீங்க ஐயா. கண்டிப்பாக. யாரு வீட்டுல போய் உயிரை பணம் கத்துல யா வீட்டுல வந்து போச்சு ஐயா. தேவரும் உமரை கண்ணால பார்க்கலே. ஆமா, அப்ப தேவர் அந்த முருக பெருமான கண்ணால பார்க்கலே. கடத்தலையா கணவரோடு உயிரை போய் விட்டது ஐயா. இப்போ தெரிவிக்கின்றேன், அவன் தேவர் மூவர் வந்தாக்கா கண்டிப்பா சாம்பலாபுரி வேந்தனிடத்தில் தெரிவித்து உயிரை விட்டு விடுவார்கள். இப்ப முருகன் பாரு, நான் சொன்ன பாத்தியா ஆராதனை முருகன் மந்திரத்தை உச்சாரத்தின அல்லவா தரிசனியா அந்த முருக பெருமானை நீ கண்ணால கண்ணால காட்டலாம், கண்ணால பார்க்கலாம்.